ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன மூவி அப்டேட்டோட வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வம் மாயை அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட அப்டேட் தாங்க வந்திருக்கோம். மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட மூவி அப்டேட்ஸ் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டு இருப்போம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சர்வம் மாயை இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிவின் பாலியோட கம்பேக்னே சொல்றாங்க. இதுல நிவின் பாலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரோகிதரா நடிச்சிருக்காரு. அவர் கூட அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரீத்தி முகுந்தன் நடிச்சிருக்காங்க அவங்க ஹீரோயினா. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேய் கதை மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. பட் பேய் வந்து பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் வர மாதிரி பேய் காட்டுற மாதிரி காட்டல. பேயை வந்து அழகா காமிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து இறந்துருது. ஸோ இறந்த பொண்ணு வந்து ஒரு பையனோட வீட்டுல இருக்கு. அந்த டைம்ல புரோகிதரா இருக்கிற நம்ம நிவின் பாலி வந்து அங்க பேய் ஓட்டுறதுக்கு போறாரு. பேய் ஓட்ட போற இடத்துல அவர் ஜஸ்ட் மண்டத்தை மட்டும் சொல்றாரு. அந்த பையன் வந்து தெளிவாயிடுறான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிவின் பாலியோட வீட்டுக்கு வந்துருது. அது பேய் சொல்ல மாட்டாங்க படத்துல பாக்குறப்ப, ஒரு பொண்ணு மாதிரி தான். அவர் கண்ணு மட்டும் தான் தெரியுவாங்க, மத்த யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவரோட போனை எடுத்து அந்த பொண்ணு வந்து ஆர்டர் பண்றது, ரீல்ஸ் பாக்குறது, அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம நிவின் பாலி வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோகிதர்ல வந்து இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. அவருக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மியூசிக்ல பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கோட இருப்பாரு. ஸோ அதில் வந்து அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ வந்து ஒரு இன்டர்வியூ நடக்கும். அந்த டைம்ல இந்த பொண்ணு போறப்ப இந்த பொண்ணு சம் டிப்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணும். அதில் அவர் வந்து அச்சீவ் பண்ணுவாரு. அப்பதான் அவர் புரிஞ்சுக்குவாரு இது வந்து ஒரு நல்ல பேய், கெடுதல் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன காமெடிஸ்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத படம் போயிட்டு இருக்கும். கிளைமேக்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பேய் எதனால வந்துச்சு, அந்த பேய் எதனால இறந்துச்சு அந்த பேய்க்கே தெரியாது. அதனாலதான் அதை கண்டுபிடிக்கிறப்ப அது வந்து காணாம போயிடும் அந்த பேய். ஸோ அந்த பேயோட அப்பாவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வினித் நடிச்சிருப்பாப்புல. நல்லாவே கொஞ்ச நேரம் தான் நடிச்சிருப்பாப்புல, நல்லாவே நடிச்சிருப்பாப்புல. படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நம்ம நிவின் பாலி வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்ற ஸ்டேஜ்ல இந்த பேய் வந்து அவரை லவ் பண்றேன்னு சொல்லி சொல்லும். அந்த டைம்ல வந்து அப்பதான் தெரியும் நான் எதனால இறந்தேன் அப்படின்றது. அவங்க அப்பா அம்மா யாரு, அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு எல்லாமே தெரிய வரும். தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த பேய் வந்து மறைஞ்சு போயிடும், அதாவது மாயமாயிடும். ஸோ இதுதாங்க அந்த படத்தோட டைட்டிலு. இந்த படத்தை மறக்காம பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.